இதுதான் கிளாசிக்கான BlackBerryயோட Curve 8520 அப்படிங்கிற சூப்பரான மாடல் மொபைல். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நாஸ்ட்ராலஜி ஃபீலோட போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை அன்லாக் பண்ணிக்குவோம். அன்லாக் பண்ணுறதுக்கு சில பல பாஸ்வேர்டு தேவை. அந்த பாஸ்வேர்டு என்ரோல் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வகையான QWERTY கீபோர்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். QWERTY. ஸோ நான் ஸ்பெல் பண்ணுறது உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த QWERTY கீபோர்டு மட்டும் இல்லாமல் இதில் ட்ராக் பேடுக்கான ஆப்ஷனும் இருக்குன்னு சொல்லலாம். மல்டிபிளான ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. ஒன்று ஒன்றா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த QWERTY கீபோர்டு தான். இந்த QWERTY கீபோர்டு அப்படிங்கிறது BlackBerryக்கே உண்டான ஒரு வகையான யூனிக்கான விஷயம்னு சொல்லுவாங்க. இந்த கீபோர்டோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் BlackBerriesலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த BlackBerriesோட அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கும்ல, இது போல தான் அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கும். அதை வந்து நாங்கள் கீபோர்டை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்க நல்லா இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நம்பர்ஸ்க்கான ஆப்ஷனும் இருக்கும். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ்க்கான ஆப்ஷனுமே இருக்கும். இது ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறும் போது அவங்களோட ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நார்மலைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். ஒவ்வொரு வகையான நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மாறும்னு சொல்லலாம். அதோட கீபோர்ட பாட்டமில் இருக்க இந்த எழுத்துக்கள் வந்து மாற ஆரம்பிக்கும். இது ஒவ்வொரு நாட்டுக்குமே பொருந்தும். அது வந்து BlackBerryயோட யூனிக்கான டச்னு சொல்லலாம். நோக்கியாட்ட தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தாங்க. ஆனாலும் இங்கே தனித்துவமாக தெரியும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே ஹைலைட்டடானது ஒன்று தான். அதுதான் BlackBerryயோட இந்த ட்ராக் பேட். இந்த ட்ராக் பேட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அந்த ஃபாஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு வகையான கான்னு கூட சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ரொம்பவே வந்து சென்சிட்டிவான ட்ராக் பேடாக இருக்கனால இது நம்மளோட ஐகான்ஸ் வந்து சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணிட்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. நம்ம எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை சூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்கள் டைமிங் இடிக்கும்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கேஷுவல் யூசேஜில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து BlackBerry ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த வகையான ஃபீல் இருக்கும். என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் இன்னும் கரெக்டாக சூஸ் பண்ணிடலாமே அப்படின்னு தோணும். அப்போ இருந்த பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா BlackBerry கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படி பிஸ்னஸ் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறது ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதே ப்ரெஸ்டீஜியஸான பிளேஸை பார்த்தீங்கன்னா BlackBerry ஒரு காலத்தில் ஹோல்டு பண்ணுச்சுன்னு சொல்ல முடியும். இதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. BlackBerryக்குள்ளே பார்த்தீங்கன்னா BlackBerryயோட OS அப்படிங்கிற விஷயம் இருக்கும்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து லான்ச் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 0.5 அப்படிங்கிற BlackBerryயோட OS தான். ஸோ இதில் வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், இதில் இமெயில்ஸ் ஆகட்டும் அண்ட் அதர் திங்ஸ் ஆகட்டும் நீங்கள் சூப்பராக பண்ண முடியும்னு சொல்லலாம். ஒய்ஃபைக்கான சப்போர்ட் இருக்கும், ப்ளூடூத்துக்கான சப்போர்ட் இருக்கும் அண்ட் GSM ஒர்க்கிங் அப்படிங்கிற இந்த வகையான ஆப்ஷனும் இருக்கும்னு சொல்லலாம். பல வகையான விஷயங்களை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் BBM மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். BBMனா என்ன, BlackBerry மெசேஜ். ஸோ அந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல முடியும். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனுக்கான ஜாக்கான ஆப்ஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கீ. இந்த கீ மூலியமாக நீங்கள் இப்போ வந்து ஷார்ட்கட் கீலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது நம்ம வாய்ஸ் டைப்பிங்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து அதில் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியும். ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் பண்ணாலும் டக்குன்னு பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் மொபைல் அன்லாக் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு எமர்ஜென்சியான நேரம் வருது அப்படின்னா இதை வந்து சூப்பர் கீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் உங்களுக்கான வால்யூம் அப் கீ, டவுன் கீ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக கேமரா வந்து டர்ன் ஆன் பண்ணுற கீ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெடிகேட்டாக வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியும். இதிலே தனியாக பார்த்தீங்கன்னா சாங்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கும். பாருங்கள், நான் வால்யூம் அப் கீ பண்ணுறேன், டவுன் கீ பண்ணுறேன். இதில் சின்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா பழைய மொபைலுங்கனால. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கேமராக்கான ஷட்டர் கீ வந்து நீங்கள் டச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கேமரா மோடுக்கு போயிடும். இந்த கேமராலையும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் இருக்குது. சீக்கிரமாக அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை தனியாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த வகையான கேமராவில் எடுக்கும் போது பல அடிஷ்னலான ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மியூசிக் லவராக இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக சாங் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு, ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுறதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளான யூசேஜ் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஒவ்வொரு வகையான ஃபைல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கும். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போகிற மாதிரியும் இது செட் பண்ணிக்கலாம். மீடியா ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ, ஆடியோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மைக் ரெக்கார்டிங்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இதிலேயே அவைலபிளாக இருக்கும். இமேஜஸும் பார்த்தீங்கன்னா இதோட பொருந்தும்னு சொல்லலாம். ரொம்பவே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மொபைல். இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா தனியாக ஷெடியூல் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி டெடிக்கேட்டடான வீடியோஸ் மேக் பண்ணுறேன். இதில் இருக்க சாஃப்ட்வேர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் வந்து BlackBerry 5.0 அப்படிங்கிற இந்த வகையான OS பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த OS தான் பார்த்தீங்கன்னா இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமாகவும் இருந்தது. எப்படி கேட்டால் iOS வந்து தனியாக அவங்க இருக்காங்களோ, ஆண்ட்ராய்டு தனியாக இருக்காங்களோ, அதே மாதிரி BlackBerry OSம் அந்த காலத்தில் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது ஜாவா வெர்ஷன் ஒன் ஆஃப் த மொபைல்னு சொல்லலாம். ஜாவாவோட எந்த வகையான ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். லிட்டரலி பார்க்கும்போது சிம்பயானோட OS தான், பட் அங்கேயும் டெடிகேட்டடான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.